பார்த்தீங்கன்னா லைக் ஒரு MOU ஃபர்ஸ்ட் ஆஃப் இன் இந்தியா ஏரோசால் டெஸ்ட் பெட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் அண்ட் மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி NIOS எல்லாரோடய சேர்ந்து ஒரு MOU பண்ணியிருக்கோம். ஸோ ஆனரரி செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அவர் வந்திருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா இஸ் நெக்ஸ்ட் க்ரூட் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா செட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்தியாவிலேயே இந்த ஏரோ டெஸ்ட் பெட் வந்து SRMல ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கோம். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த டேட்டாஸை புல் பண்ணி அதை ப்ரிடிக்ட் பண்ணி அந்த மாடல் டிசைன் பண்ணி அதுக்கான டேட்டா செட்ஸை ரிசர்ச் ஓரியன்டாக எப்படி வெதர் மானிட்டரிங், வெதர் ஃபோர்காஸ்டிங், அப்புறம் கடலின் நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதோட டீப் ஓஷன்ஸில் என்னென்ன ரிசர்ச் தேவைப்படுதோ அதுக்கான டேட்டாஸ்லாம் இது வந்து புல் பண்ணி கடலின் நிலப்பரப்பு அதிகமாக இருக்குது பார்த்திங்கன்னா. அதேமாதிரி அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரும் மாறிட்டே இருக்குது. குளோபல் வார்மிங் இது பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் நாங்கள் வந்து SDG கோல்ஸ்க்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்டர் த ஆனரபிள் சேர்மன் விஷன் சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஒன் ஆஃப் த பேராமீட்டராக எர்த் சயின்ஸ் வாஸ் தேர். அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணிவிட்டு இந்த MOU சைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் இந்த சென்டர் ஃபார் ரிசர்ச் இன் அட்மாஸ்பிரிக் சயின்ஸ் இது ஒன் ஆஃப் த கைண்ட் இன் இந்தியா. இது பார்த்திங்கன்னா இந்த ரிசர்ச் சென்டர் வந்து நிறைய டேட்டாஸ்க்கு புல் பண்ணி அந்த டேட்டா செட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணி இதுலேருந்து வேரியஸ் ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த டேட்டாஸை ப்ரெடிக்ட் பண்ணலாம், வெதர் மானிட்டரிங் ப்ரெடிக்ட் பண்ணலாம், வெதர் ஃபோர்காஸ்ட்டை ப்ரெடிக்ட் பண்ணலாம். நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் கேன் கோ இட். ஸோ இதுதான் இதோட சென்டரோட இது. சார் வந்து நிறைய பேசுவார் அதை பற்றி. ஓட்டு தேங்க்யூ. இன்றைக்கி வந்து இங்கே SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து IITM, அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்டீரியாலஜி பூனே இன்ஸ்டியூட் வந்து தே ஹவ் செட்டப் ஏரோசால் டெஸ்ட் பெட் லெபார்ட்ரி ஹியர். அது எதுக்கு அப்படின்னா, இப்போ வந்து நார்மலாக வந்து அர்பனோட வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுற டே டு டே வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது சிம்பிள் ப்ராசஸ் இல்லை, இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். அதனால் வந்து நம்ம வேரியஸ் ஏரோசால் என்னென்ன பார்ட்டிகல்ஸ்லாம் என்னென்ன பார்ட்டிகல்ஸ் இந்த அப்சர்வேஷனில் எது அட்மாஸ்பியரில் இருக்குது, அதனுடைய டைனமிக்ஸ் என்ன, அது எப்படி எந்த நேரத்தில் எவ்வளோ வருது, சீ ப்ரீஸ் லேண்ட் ப்ரீஸ் வர்றப்போ எப்படி மாறுது, அதே மாதிரி மான்சூன் டயத்தில் எப்படி இருக்கும், மான்சூன் இல்லைன்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் வேரியஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் செட்டப் பண்ணி இங்கே ஒரு 15 இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இங்கே செட்டப் பண்ணி அதில் வந்து ஒரு 50 பேராமீட்டர் வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். அந்த பேராமீட்டரை வந்து வச்சு அது எப்படி வேரியஸ் பேராமீட்டர் சேஞ்ச் ஆகுது, ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னு அதை பார்த்துட்டு அந்த சயின்ஸை வந்து என்னென்ன சயின்ஸ் கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து மாடலில் போட்டு தென் லேட்டர் ஆன் இட் வில் கோ ஃபார் அந்த பெட்டர் ப்ரெடிக்டபிலிட்டி, அதாவது வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். இது ஏன் சென்னையில் பண்ணுறோம்னா, இந்த அர்பன் சிட்டி நாங்கள் வந்து இப்போ அர்பன் சிட்டியில் வந்து மேஜர் சிட்டியில் எல்லாம் இப்போ டெல்லி, கல்கத்தா, மும்பை அண்ட் சென்னை, இந்த 4 பூனா, இந்த 5 சிட்டியில் வந்து நாங்கள் வந்து இந்த அர்பன் டெஸ்ட் பெட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து மெயின்லி வந்து அட்மாஸ்பிரிக் பேராமீட்டர் தான், டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி அண்ட் விண்ட்ஸ் அண்ட் வேரியஸ் கைண்ட்ஸ் வி ஹவ் மெஷர். பட் இங்கே வந்து யூனிக்காக வந்து என்னென்னா, இப்போ இந்த ஏரோசால் வேரியஸ் பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதில் என்ன சார்ஜ் இருக்கா, சார்ஜ் இல்லாமல் இருக்கா, அது வந்து என்னென்ன சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, அது வந்து ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்னு சொல்லி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் அந்த டேட்டாவில் வந்து நாங்கள் எடுக்கிறோம். அதை வச்சு நான் அது ஏன் இந்த மாதிரிலாம் மாறுது, இது வந்து எப்படி வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், இதனால் வேறு வெதர் பேட்டர்னுக்கு என்ன சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அது மூலமாக வந்து நாங்கள் மாடல் பண்ணி இது பண்ணுறோம். அதனால் இது வந்து யூனிக் நேஷ்னல் ஃபெசிலிட்டி and it is globally it is only few numbers are there. So that is why this is very important test facility and it will be contributing to various new science but also improve the weather forecast. அதே வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமேல் வந்து இங்கே நிறையா ஃபெக்கல்ட்டிஸ் வேரியஸ் டிசிப்ளின் இருக்காங்க இங்கே. அதனால் அவங்க டிஃப்ரெண்ட்டாக வேரியஸ் இதை வந்து டேட்டாவை பார்த்து இதில் வந்து நியூ சயின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத வச்சு நாங்கள் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். அர்பன் வந்து having the observed centers, எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர்லேருந்து one center to another centers? ஆக்சுவலி சென்டர் அர்பன் சிட்டிக்குள்ளே வந்து இப்போ இங்கே வந்து ஒரு 50 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்குது. IMD வேறு நிறையா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. பட் இது வந்து யூனிக் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட், ஒரு இடத்துல வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி.
இது வந்து ஏரோசால். அப்புறம் ஏரோசால்னால் என்னென்ன பார்ட்டிக்கல், இப்போ இந்த ரூமில் என்னென்ன பார்ட்டிக்கல் இருக்குது, அதனுடைய சைஸ் என்ன, அது வந்து எப்படி அது மூவ் ஆகுது, இவ்வளோ விண்ட் இருந்தால் எப்படி போகுது, எவ்வளோ ஹியூமிடிட்டி இருந்தால் எப்படி இருக்குது, இவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தால் எப்படி இருக்குது, அப்படிங்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக இது பண்ணுறது ஒரே இடத்துல வந்து. மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அங்கங்கே ஒன்று இருக்கும். ஸோ இந்த என்டையர் சிட்டியில் வந்து வி ஹவ் ஸ்ப்ரெட் அவுட். பட் இங்கே வந்து இந்த ஏரோசாலுக்கு வந்து யூனிக் அப்சர்வேஷன். இங்கே வந்து இங்கே மட்டும் ஒரு 50 பெராமீட்டர் மெஷர் பண்ணுறோம், ஒரு 15 இன்ஸ்ட்ருமெண்ட். இது வேறு எங்கேயும் பண்ணல. ஸோ இது வந்து ஜஸ்ட் வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராசஸ், அதுக்கு தான். அதனால தான் வி ஆர் கோயிங் ஃபார் மோர் நம்பர் ஆஃப் சென்சர்ஸ். கவர்மெண்ட்ல வந்து இந்த வானிலை அறிவியல், வானிலை ஆய்வு, வானிலை அறிக்கை எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸா இருக்காங்க. அதை தவிர்த்து இதுல என்ன ஸ்பெஷலா இருக்குது? அதுதான் இப்போ இந்த வானிலை அறிக்கை வந்து இப்போ நாங்கள் வந்து முன்னாடி வந்து 60% சக்ஸஸை சொல்லிட்டு இருந்தோம்னா இப்போ வந்து 80% சக்ஸஸ் பண்ணணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அது எதில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த டேட்டா வச்சு தான். ஸோ வி ஹவ் அது வந்து எதுக்குன்னா, இப்போ நாங்கள் எல்லாம் வானிலை அறிக்கையிலேருந்து வர்றோம். எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது இன்னும் இப்போ இருக்கிறத, எஸ்பெஷலி இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் வேறு மாறிக்கிட்டு இருக்கு. முன்னாடி எப்படி இருந்துச்சு வெதரு, சென்னையில் பூரா மழை பெய்யும். பட் இப்போ இங்கே மழை பெய்யுது, இன்னும் 1 கிலோமீட்டர் மழை பெய்யலை. இது ஏன்? இதுக்கும் இந்த ஏரோசால் பார்ட்டிக்கல், இந்த ஏரோசால் இந்த பார்ட்டிக்கல் இதுக்கும் என்ன ஏதாவது இது இருக்கா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்டை வந்து மாடலில் போட்டு இம்ப்ரூவ் தி வெதர், அதாவது பெட்டர் ப்ரெடிக்டபிலிட்டி. இது வந்து நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸில் வந்து, அதாவது மிஷன் மௌசம்ங்கிற ப்ராஜெக்டில் இது வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது வேரியஸ் வெதர் சிஸ்டத்தை அப்படிங்கிறதுக்கு இந்த இது பண்ணியிருக்கேன். It is MOU is 5 years. 5 years. This mission MOSUM every 5 years will be updated. Now it is formally 5 years. From where you will capture the data? From the terrace la poi 6th floor or 7th 8th floor la வந்து all the inlet la வச்சிருக்கோம். அதுல வந்து இப்ப 15 இன்ஸ்ட்ருமென்ட் வந்து 7th floor la எல்லாத்தையும் இது we draw air inside from the terrace. We draw air inside the instrument and sample it. It will sample size of the particles, chemical characteristics of the particles, activation, how these particles can form cloud droplets. cloud, அதாவது cloud physics, micro physics எப்படி ஃபார்ம் ஆகி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தான். There are sensors terrace. On the terrace also we have sensors. Inside the laboratory there are many sensors which sample air from outside. See, we want the urban polluted air. Whatever pollution is how much pollution is there, how much this pollution will impact the weather prediction. The data you are saying will be coordinated with the other departments. Yes, this data is public money, so it has to be used by many people. Not only that's why we have come to academia. So academia, all the faculties, they have to look at it. Other institutions, they look at it. Somehow we have to improve the science. We need to understand better so that we can predict better. சரி, குளோபல் வார்மிங்ல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது உங்களால அதை செய்ய முடியுமா? எது இந்த ரிசர்ச் அண்ட் இதெல்லாம் மூலமா See, குளோபல் வார்மிங் வார்மிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபினாமினா. ஓகே, நவ் வி வாண்ட் லுக்கிங் அட் வெதர்னா ஷார்ட் டேர்ம் ஃபினாமினா. இந்த ஷார்ட் டேர்மில் என்ன நடக்குதோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதே லாங் டேர்மில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த குளோபல் வார்மிங் வந்து இது வந்து லாங் டேர்ம் ஃபினாமினா. இப்போ இந்த வார்மிங் வந்து எவ்ரி இயர் ஆர் டிகேட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸே ஆகிக்கிட்டு இருக்குது. இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு என்ன ஆகும்? இப்போ சென்னைக்கு உதாரணமாக இப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? முதல்ல ஓஷன் வந்து நம்மள வார்ம் ஆகும். அப்போ வந்து இங்கே லேண்டும் வார்ம் ஆகும். அப்போ வந்து இந்த லேண்ட் பிரிட்ஜ், சீ பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதனுடைய இம்பேக்டே குறையும், அதனுடைய இன்டென்சிட்டியே குறையும் லாங் டேர்ம். அது ஏன் அப்படி இன்டென்சிட்டி குறைஞ்சா அப்போ வெதர் பேட்டர்ன் எப்படி ஆகும், எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது இப்படிங்கிறத பற்றி இது பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி வேரியஸ் அப்சர்வேஷன். How the students will be benefited in their That's what I have to 50 sensor 50 data is giving. Each data is unique. அந்த ஒவ்வொரு டேட்டாவும் வந்து வேரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டேட்டாவும் வச்சுக்கலாம். எப்படி சேஞ்ச் ஆகுது, ஏன் சேஞ்ச் ஆகுது, இப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்ன ஆகும் அப்படிங்கிறத எவ்ரிபடி கேன் திங்க். ஒவ்வொருத்தரும் அதை திங்க் பண்ணி அதனுடைய ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணி பெட்டர் ப்ரெடிக்ஷனுக்கு கொடுக்கணும். அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஷேர்ட் டு எவ்ரிபடி. It is not only for IITM and SRMIST, it is for everybody. It is not for only for particular group. It is a public data. opportunities available. Pardon? இது தொடர்பா ஏதாவது தனிப்பட்ட முறையில் வந்து கோர்ஸ் கொண்டு வரீங்க? Already they have SRMIST, already they have atmospheric science course.
So they have further they will do. Mainly this is data is coming. They have very strong capability in data science, AML. So they can use that technique and try to invent more and more new Also information. instrumentation, they have very strong capability on instrumentation. Actually we can. See, the most of the we can instruments, these develop things new install. instruments. Yeah, most of the instrument install is imported. So whether they can make locally, so they can also think engineering graduates and students. So there are many opportunities. ಸರ್ ಇದಕ್ಕೆ ಡೇಟಾ ಫ್ಯಾಕ್ಟ್ರೀಸ್ನಲ್ಲಿಯಾ ಇಲ್ಲ ಪಬ್ಲಿಕ್ ಟ್ರಾನ್ಸ್ಪೋರ್ಟೇಷನ್ Now only we have made MOU, we have set up. Now we have to observe and to tell, So analyze. it will take some time to observe, couple of years. So in this MOU, what is the actual role of IITM? So what type of... IITM only procured all the instrumentation and installed. So SRM, IST will... SRM is the host facility and data utilization on the man. Under the mission Mosam, in Chennai, how many observation centers are presently are there? No, this aerosol facility is unique here only. There are many, that's what no, in all over Chennai we have many instrumentation, but each one is different. But here aerosol at one place, all one stop shop for all aerosol things is here. That's why. From the government, what is the future plans? No, that's what now we are establishing various things. We want to improve the weather forecast in much better way, and basically we want to develop more and more better models for better forecast. Sir, how much you invested on this facility? How much total investment in the urban test bed? This test bed is about 60 crores in Chennai. 60 crore. It's only useful for fishermen every... It is useful So it is for weather. Okay, for the fishermen and other thing we have separate things. That is Only different. for weather. Weather forecast to improve. இதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு ஐஎம்டிகிட்ட கொடுத்து ஐஎம்டி தான் ஃபைனலாக ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. இது மட்டும் இங்கே வச்சிருக்கீங்க. ஆமாம் இங்கே உள்ள இந்த அட்மாஸ்பியரில் உள்ள ஏரோசோல் அதை சார்ஜ் தான். ஆமாம். அது சிட்டியில் அதர் ஏரியா வந்து எப்படி சார்? இல்லை ஒரு இடத்துல பண்ண இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேல்யூ தான், சாம்பிள் அவ்வளோ.